தேங்க்யூ அப்பா ஃபாதர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களோட பேசும்படி ஜெபிக்கிறேன். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்துவீராக. ஜெயமா எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். எல்லாரையும் நான் ஜீசஸ் நேம்ல கிரீட் பண்றேன். இன்னைக்கு வாசிக்க போற, தியானிக்க போற ரேமா வார்த்தை. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறும். அப்படிப்பட்ட வார்த்தை இது. என்னாகமும் 24வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். ரோஷினி சிஸ்டர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, ஒரு தீர்க்கதரிசியோடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம்னு சொல்லணும். ஓகேவா? ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா அங்க இன்னொன்னு செய்ய ஆர்டர் வைக்கிறாரு. ஓகே, இத பத்தி நம்ம இன்னும் லைட்டா கொஞ்சமா ஆழத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு இஸ்ரவேலர்கள்லாம் அந்த நாட்டினரை இந்த வாக்குத்தத்தம், அந்த நாட்டினர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் வரும். அது எப்படி உறுதியா சொல்றீங்கன்னா, அது சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வசனம் உண்டு, இதை நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யோவான் 12வது அதிகாரத்தில், சாரி, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் அப்பா பிதாவே அழைக்கத்தக்க பித்திர சுகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி கலாத்தியர் 3:13 படி நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு. அப்போ வாட்ஸ் ரிமைனிங் இஸ் த பிளெஸிங். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காகவே இயேசுவானவர் சிலுவையில சுமந்திருக்கிறாருங்கிறத நம்ம கலாத்தியர் 3வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஆமா, உங்களுக்கு விரோதமா இருந்த சாபங்கள், இன்னைக்கு கூட நான் ஒரு ஷார்ட்ஸா போட்டேன். ஆமா, என்னது கடனுங்கிறத ஒரு சாபம்னு. ஸோ அதுல கூட யாராவது இருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். கடனுங்கிற பிரச்சனை உங்களை விட்டு அகற்றப்பட்டு அது கடலுக்குள்ள தள்ளப்படட்டும். கடன் உங்களை விட்டு மாறட்டும்னு நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். பிரைஸ் காட். எல்லா சாபங்களையும் மாற்றுறது இனிஷியேட்டிவ ஃபாதர் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்பி உங்களுக்கு பண்ண, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டு அவரு உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய தரித்திரங்களை, வியாதிகளை சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால நீங்க இனி வியாதியில இருக்கக்கூடாது. உங்களுக்கும் உங்க குடும்பத்துல யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வியாதி வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. அந்த வசனத்தை ஒருக்கா கூட பாருங்க. நம்ம ஒரு சிஸ்டர் கூட, உமா சிஸ்டர் நம்மளுக்கு மெசேஜ்ல போட்டு விட்டுருக்காங்க. நீங்க அதை பார்த்தா தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். நான் பல நாள் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம்னு. எத்தனை பேர் அது ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. செழிப்பு தேவ சித்தம்னு சொல்லியிருப்பேன், தெய்வீக சுகம் தேவ சித்தம்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது அதையும் தாண்டி ஒரு அப்கிரேடான ஒரு வேர்டு. உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். சித்தத்தை செய்வார், ஓகே. இது பிரியம்னா அப்படி செய்வார். ஒரு வேலை கடினமா இருக்குது, ஆனா அது என்னுடைய சித்தம்னா ஓகே, நான் அதை செய்வேன். ஆனா ஒரு வேலை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை செய்ய நான் அதை எப்படி செய்வேன்? உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான நியூஸ். நீங்க எப்படி முழிச்சுக்கிட்டே கேட்கக்கூடாது, சந்தோஷமா கேட்டு ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களை செழிப்பாக்குறது, உங்களை சுகமாக்குறது கர்த்தருக்கு பிரியம். அதை செய்யறதுல அவர் சந்தோஷப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் பிரதர் நான் இதெல்லாம் அனுபவிக்கல? ஏன்னா நீங்க உங்களை நம்புறீங்க. உங்க ஜெபத்தை நம்பலாம். சரி, நீங்க ஜெபிங்க, ஆனா உங்க ஜெபத்தை நீங்க நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பணும். நீங்க உபவாசம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, ஆனா வல்லமை இயேசுங்கிற நாமத்துல இருக்குது.
அதாவது நம்ம செய்யற காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. சிலருக்குடைய தாட் எப்படி தெரியுமா? நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா பரிதாபப்பட்டு கர்த்தர் செய்வார். உங்க கவலைகளுக்கு தேவன் பதில் தருகிறதில்லை, விசுவாசத்திற்கே தேவன் பதிலை தருகிறார். நீங்க சுவிசேஷ புஸ்தகம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. விசுவாசத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ஏன்னா இந்த உலகங்களே அவர் விசுவாசத்தினாலதான் உண்டாயிடுச்சு. அவர் வார்த்தையினால சொல்றாரு உண்டாகட்டும். அப்ப அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. நான் சொல்லுகிறபடி ஆகும்னு. ஆமென். அப்படி உண்டாச்சுது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. கவலையே இல்ல. அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, அதாவது 1, 2 சாட்சி இருக்கும். நான் கவலையோட இருந்தேன், கர்த்தர் பதில் தந்தாருன்னு. அதை கேட்டு எல்லாரும் கவலைக்குள்ள போவாங்க, ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு நீங்க கவலைப்படுறதுல இருந்து மனம் திரும்பி, ஆமென், கர்த்தர், ஆமென், எனக்கு அதிசயங்களை செய்வார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் தடைகளை நீக்குவார், கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுகிறார், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த மாதிரிப்பட்ட விசுவாசத்திற்குள்ள நீங்க வருவீங்கன்னா, இந்த மாதிரி உங்க வாயின் வார்த்தைகள் இருக்கும்னா, நீங்க சாட்சிகள் சொல்லுகிற சீசன்ஸ் வரும். இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைய சாட்சிகள் உண்டு. ஏற்கனவே நிறைய பேரு சாட்சி சொல்ற மாதிரி, பிரதர் ஒரு டெஸ்டிமனிங்கிறாங்க. சரி, இந்த டைம்ல சொல்லுங்கன்னு சொன்னா காணாம போயிடுறீங்க. கூட்டத்துல சொல்றதுக்கு ஒரு பயம். எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே நிறைய பேர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னும் சாட்சிகளை கர்த்தர் செய்வார். ஏன்னா அவரு அஹ் எண்ணில் அடங்காத எண்ணில் அடங்கான எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் உங்களுக்காக அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இழந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறது. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது. இதெல்லாம் அவருக்கு சித்தம். ஏதோ செய்வோம், அவளுக்கு ஒரு பிச்சை போடுவோம், இப்படி ஆண்டவர்களுக்கு செய்யல. உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வாதம்னா என்ன? இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இதெல்லாம் தான் ஆசீர்வாதம் நான் சொல்லியிருப்பேன் வேதாகமத்தின்படி. ஒரு நாள் இதை பத்தி டீச் பண்ணேன். நான் சொல்றேன், ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த், அனாயிண்டிங், டெலிவரன்ஸ், இவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப என் அம்மா ஆசீர்வாதம் இல்லையா, எங்க அப்பா ஆசீர்வாதம் இல்லையா? அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். டெலிவர்டா இருக்கிற உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ஆசீர்வாதம் தான். இதுக்கு காரணமா டெலிவரன்ஸ். ஓகேவா? பிரைஸ் காட். இதை நான் பேசும் போது எனக்கு தெரியும் ஒரு விஷயம், நான் உறுதியா நம்புறேன், இது சும்மா வராது. நானும் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கக்கூடியவர். உங்க மேல கர்த்தரும் அன்புள்ளவரா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கீழே உள்ளாரு. இந்த செய்தியை கேட்க 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 சில பிசாசனுடைய போராட்டங்கள் குறிக்கப்படும். உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க எல்லைகளை விட்டு, உங்களை கூனி குறுகி பண்ணியிருந்த உங்களை விட்டு துரத்தப்படும்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்றேன். ஏன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தருக்கு ஒரு பிரியம் பாருங்க. இப்போ நீங்க எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ண போறீங்க. எப்படின்னா, நான் என் பேரை சொல்லி சொல்றேன். அஜய் ஆகிய என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்படி சொல்றேன். நீங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரம்ல நீங்க இதை சொல்லி பாருங்க. உங்களால ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை உணர முடியும். அந்த ஒரு பிரசன்ஸ் உணர முடியும். ஆமா. சில வார்த்தைகளை நான் அறிக்கைகள் எப்படி எப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் ஒரு தடவை 2 தடவை இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐம் அனாயிண்டட்லாம் சொல்லுங்க. நான்லாம் ஃபுல்லாலே பல 100 தடவை ஐம் அனாயிண்டட்ங்கிற வேர்டு சொல்றேன். இதை பாருங்க, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. வாயின் வார்த்தைகளை கர்த்தர், ஆமென், அந்த வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் கவலை வந்தா புலம்ப கூடாது. புலம்பிட்டே இருக்கிற சமயம் அந்த நன்மை, தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை புதிய தவிர வேற வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதை நிப்பாட்டுங்க. எது கெட்ட வார்த்தை? எரும மாடு, பண்ணி, இந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது. நீங்க கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காருல, அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அஜய் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்க உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் இன்னொரு பேரை நான் சொல்லிடுறேன். புவரிசியா
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி நீங்க உங்க பேரை நீங்க சொல்லி செஞ்சலாம். ஆமா, யூடியூப்ல பாக்குறவங்க என் கூட சேர்ந்து உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் போதும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். என்ன ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு பிரியமா இருக்குது. ஆமா, நீங்க அதை சொல்லி பாருங்க. நீங்க அதை சொல்றனால என்னன்னா, நீங்க சொன்னாதான் கர்த்தர் செய்வாருன்னா, இதை சொன்னா நீங்க அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓ, என்ன ஆசீர்வதிக்கிறது அவருக்கு சுத்தமா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும் பிரதர்? எதுவுமே செய்யாதீங்க. கர்த்தரை நம்புங்க போதும். அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செஞ்சா அதை செஞ்சாதான் கர்த்தர் செய்வார்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி உங்களுடைய சுதந்திரத்திற்குள்ள வருதுன்னா, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்துனதுனால, அவர் உங்களுக்காக வியாதியை சுமந்ததுனால, அவர் உங்களுக்காக சாத்தான சிலுவையில சாத்தானுடைய தலையை நசுக்குனதுனால இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். வேற ஒரு காரணமும் கிடையாது. நீங்க கிருபையை சார்ந்து கொள்ளணும். உங்களுடைய நான் ரொம்ப நல்லவன், அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு, நான் அவன மாதிரி கிடையாது, நான் இவன மாதிரி கிடையாது, நான் கொஞ்சம் ஜெபிக்கக்கூடிய ஆளாகும், நான் கொஞ்சம் அப்படி பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஆளாகும். பெருமையை விட்டு மனம் திரும்பிக்கிட்டு கர்த்தாவை நீரே என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் 100% தேவன்ட்ட கொடுங்க. ஆமே, அல்லேலூயா. உங்களுடைய கையின் நீங்கள் போக்கிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வார்த்தையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மத்தியில ஒரு மிஷினரி வேற இருக்காப்ல. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்லணும். பொதுவா மிஷினரி ஊழியத்துக்கு போனவங்க இங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க அவங்க அவ்வளவு எங்களுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு அங்க பணம் கிடையாது, எங்களை அங்க கொசு கடி அது கடிது. நான் சொல்றேன், நீங்க மிஷினரியா போயிட்டீங்கன்னா, இல்லைன்னா மிஷினரியா இருக்கிறவங்களை விட்டோம் கர்த்தர் விலகிட்டா, இந்த பட்டணத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம், தூரத்துல இருந்தா ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறது அது கம்ப்ளீட்லி போய். பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தூரமா இருந்தாலும் பாலைவனத்துக்கு போனாலும் கர்த்தர் அங்க நீரூற்றை கொண்டு வருவாரு. குடிக்க ஜக்கில தண்ணி தர மாட்டார், நீரூற்றை கொண்டு வருவாரு. அப்படிப்பட்ட நீங்கள் போக்கிலும் வார்த்தையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க இங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா வெளிநாட்டுக்கு போகணும் ஒன்னும் அவசியம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போனா நீங்க போய்க்கோங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம். அவங்க உங்களை பிரிச்சு கஷ்டப்படுவாங்க. ஆனா உள்ளூர்லயும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நல்லா இருக்க முடியும். நீதிமானா இருக்கிறீங்க, உங்களுடைய பாவங்கள் சுமந்து தீர்த்ததுனால நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. நீதிமானாகிய நீங்கள் ஆமேன் பனையை போல செழித்து லீபன் உள்ள கேது செழிப்பீர்கள், வளருவீர்கள். எங்க இருந்தாலும் செழிப்பீர்கள். அல்லேலூயா. அருமை போதகர் பவுல் அவர்களே, நீங்க நார்த் இந்தியா போனாலும் நீங்க செழிப்பீங்க. கொஞ்ச நாள் இருந்தாலும் உங்க நிமித்தம் நார்த் இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும். அங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இல்ல, ஓகே. நீங்க போறதுனால அங்க ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மீட்டிங்க இல்ல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆமென், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியினால ஆமென் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்கள் ஆயிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் ஆயிட்டீங்க. பண்றீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த இல்ல, ஒரே முக்கிய காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதுதான். வசனம் சொல்லுது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், உங்களுடைய சாபங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். நீங்க அவர்கிட்ட கேட்டீங்களா, எப்பா நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, அதனால நான் உங்களுடைய சாபங்களை நான் எடுத்துக்கிறேன், நீ ரொம்ப ஜெபிக்கிற அதனால உங்க சாபங்களை சிலுவையில நான் தொங்குறேன்னு உங்களுடைய கிரியைகளை பார்த்தா அவர் சிலுவையில தொங்கினாரு இல்லையே. நீங்க பாவிகளா இருக்கும் போதே அவர் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை கழுவி ஆமென் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு. நீங்க 100% நீங்க கர்த்தருடைய கிருபையை மட்டும் நம்பி இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பாத்திரம் நிச்சயமாகவே நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். சந்தோஷத்தினால உங்க வாழ்க்கை நடக்கும்.
சந்தோஷத்தினால உங்க வாழ்க்கை நிரம்பும். மறுபடியுமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன். ஆமென். சந்தோஷத்தினால உங்க வாழ்க்கை நிரம்பும். விடுதலை கொள்வதாகட்டும். விஜய் ஜோதி சிஸ்டர், கர்த்தர் உங்க வாழ்க்கையை சந்தோஷம் உள்ளதாக்குவார். ஹalleluya. தீனமா சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஆமென். லீபராக ஷியோந்தரோ. நம்ம மீட்டிங்ல யாரோ கட்டிகளோட வந்திருக்கிறீங்க, அந்த கட்டி மறையட்டும், அந்த கட்டி மறையட்டும். பிரைஸ் தி லார்ட். கட்டி மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது கர்த்தருக்கு பிரியம்னா அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஹalleluya. உங்களை சுகமாக்குறதுல இருந்து கர்த்தர் உங்களை மிஸ் பண்ண மாட்டாரு. நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு அனுபவத்துல இருந்து கர்த்தர் மிஸ் பண்ண மாட்டார். அவர் தோக்க மாட்டாரு. எப்போ தோக்குறோம், நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நம்மள அங்க வைக்கும் போதுதான் தோத்துரும். இன்னைக்கு Facebookல ஒருத்தர் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு அப்படின்னா, நான் ஒரு வாக்கு தத்தங்கள் சில கண்டிஷன்ஸோட தான் வரும் அப்படின்னு. கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, அது இயேசுவானவர் சூழ்ந்து தீர்த்துட்டாரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல இருந்து ஒரு 5வது அதிகாரம் வரை வாசிச்சு பாருங்க. 6வது அதிகாரம் வரணும் கூட வாசிச்சு பாருங்க. என் டைம் இருந்துச்சுன்னா மொத்த கலாத்தியரும் இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியும். அதற்கான எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்க்கிறார். அந்த நாமத்தை நம்புங்க, அவரை நம்புங்க, நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள். ஹalleluya. உங்களை ஆசீர்வதிப்பதை, உங்கள் பாத்திரத்தை நிரம்ப செய்வதை, உங்களை விடுதலை ஆக்குவதை, உங்கள் லைஃபை சக்சஸ்ஃபுல் ஆக்குவதை கர்த்தருக்கு பிரியம். அது அவர் உங்க கூட இருந்து சந்தோஷமா செய்வாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆமென். உங்களுக்கு தகப்பனா இருக்கிற யெகோவா, ஆமென், நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறபடினால் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நெருக்கடிகளில் இருந்து, பிசாசனுடைய கட்டுகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹalleluya. உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை தருகிறார். ஆமென், ஆமென். சகல பலவீனங்களையும் நோய்களையும் கர்த்தர் உங்க குடும்பத்தை விட்டு அகற்றுகிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்க கொஞ்சமா வார்த்தை கேட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். நல்ல பிதாவே, இந்த ஜனங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் பேசியிருக்கிறீர். இவர்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இவர்களை பெருகச் செய்கிறீர். இவர்களுடைய வியாதிகளை நீக்கி போடுகிறீர். இவர்களுடைய குடும்பத்திலிருந்தும் வியாதிகளை நீக்கி போடுகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர். இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து பெருக செய்கிறீர். இவர்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படுகிறீர். இவர்களோடு இருந்து இவர்களை தீமைக்கு விலக்கி தப்புவித்து எல்லா விதங்களிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒத்தல் பையன் அனுபவங்கள் மாறட்டும். இவர்கள் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பர். அல்ல உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு ஸ்கிரீன்ல என்னுடைய நம்பர் தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் தெரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம மீட்டிங் வரவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், நம்ம இப்படி ஒரு பிரதர் பிரசங்கம் பண்றாரு, நாங்க போயிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு விடுதலை சுகம் எல்லாம் நடந்திருக்குது, மீட்டிங் அட்டன் பண்ணி எங்க வாழ்க்கை மாறி இருக்குது, சிம்பிளா எல்லாம் மாறி இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஆத்துமாதயம் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா வாழ்க்கைகள் மாறும். இன்னும் சாட்சிகள் நம்ம மீட்டிங் மூலமா டிசம்பருக்குள்ள நிறைய நடக்கும். ஹல்லேலூயா. தைரியமா வந்து பேசுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you. God bless you.